ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 5 ஸ்டார் சலப்பறையின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுற உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கதை, அது மனசில் ஒரு ஆறாத ஒரு எண்ணங்கள், காயமாக நினைவுகள் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கு. அது கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டா நமக்கு ஒரு மனசு ஆறுதல் இருக்கும் இல்லையா? அதனால் இதை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். நான் சின்ன ஒரு ஸ்டோரி, உண்மையான ஒரு ஸ்டோரி தான். அப்பா அம்மா இருக்காங்க, கிராமத்தில் வாழ்ந்த அவங்க குடும்பம், அந்த கல்ச்சரில் இருந்த குடும்பம் அது. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தவொடனே +2 முடித்தவொடனே கல்யாணம் பண்ணி அந்த அப்பா அம்மா தராங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளோட தம்பிக்கு தம்பி 1ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்காப்புல. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணு, வீட்டை விட்டு வாசப்படி கூட தாண்டாத பொண்ணு, சைக்கிள் ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, எதிர்த்து பேச தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா அவ்வளோ ஒரு கண்டிஷன், முன்கோபக்காரர். தன்னையோ இல்லை தன் குடும்பத்தையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ யாரும் எதுவும் பேசக்கூடாது. கிராமம் இல்லையா, அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். தான் ஜாலியான இப்போ இருக்கிற ஒரு அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஜாலியாக பேச மாட்டார். இதுதான் இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த பையனையும் கண்டிஷனாக வளர்த்துறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி வெளியில் லீவ் விட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருந்து அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்த பிறகு பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நான் நிறைய இருக்குது, பட் அந்த பிரச்சனையோட முதல் எக்ஸாம்பிள் மட்டும் என்ன, எப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பொண்ணு போய் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். பொண்ணு கல்யாணம் நைட்டு இந்த ரிசப்ஷன் இல்லையா, மேக்கப் போடுவாங்க. பொண்ணுக்கு மேக்கப் போடுவாங்க. அப்போ மேக்கப் போடும்போது அந்த பொண்ணை உட்கார வச்சு தான் மேக்கப் போடுவாங்க. இல்லை நிற்க வச்சு மேக்கப் போடுவாங்க, இல்லை உட்கார வச்சு தான். அப்போ சடனாக அந்த பொண்ணோட எதிர்கால மாமியார் உள்ளே என்ட்ராகுறாங்க. என்ட்ராகும்போது இந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த மாமியார் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மண்டபத்தில் எல்லாமே கலைபுரம் நடக்குது. ஒரே சத்தம், கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சண்டை நடந்துட்டுருக்கு. ஒன்றும் புரியல, பதறாங்க அவங்க அப்பா அம்மா. என்னம்மா உள்ளே இந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு. கடைசியில் விசாரிச்சா அந்த மாமியார் உள்ள அந்த பொண்ணோட மேக்கப் ரூமுக்கு என்ட்ராகும்போது ஏந்திரிச்சு நிற்கலை. அந்த மாமியாருக்கு மரியாதை தரலை. எப்படி இருக்கு இது என்ன விஷயம்னு பாருங்க. இந்த விஷயத்துக்கு கல்யாணம் நிறுத்துற அளவுக்கு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது, ஆனால் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? இப்போ இதில் மேற்கொண்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து நடக்க பல பிரச்சனைகள். இது ஒரு வருஷத்திலே அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொடர்பு அருந்துருது. வீட்டுக்கு வரக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, பேச்சுவார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கனெக்ஷன் கம்ப்ளீட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷங்கள் உருண்டோடுது. இவங்களுக்கும் சுத்தமாகவே சம்பந்தம் கிடையாது. இந்த பையன் படித்து முடிச்சிட்டான், இன்ஜினியர் முடிச்சுட்டு அவனுக்கு சென்னையில் வேலை கிடைக்கிது. இந்த பொண்ணும் சென்னையில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. சென்னையில் வேலை கிடைச்சவொடனே இவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுதுன்னா, எப்படியாச்சும் அக்காவை பார்த்து சமாதானப்படுத்தி நம்ம குடும்பத்தையும் அக்காவுடைய குடும்பத்தையும் நாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட சென்னைக்கு புறப்படுறான். இதில் நைஸாக அப்பா அம்மா கிட்ட அவங்க வீட்டு அட்ரஸை கேதர் பண்ணிக்கிறான். என்ன இது அப்படிங்கிறது கேதர் பண்ணிக்கிறான். சொந்த வீடு இது அவங்க அக்கா வீடு. அதனால ஆனால் எதுக்கு இவங்க அப்பா வான் பண்ணுறாரு, எந்த எக்காரணம் கொண்டும் நீ
அக்கா வீடு சென்னையில் இருக்குது அப்படிங்கிறது நினைப்பை வச்சு போகக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு வான் பண்ணிடுறாரு. உணவு மட்டையை ஆட்டிடுறான். ஓகேங்களா? இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க அக்கா வீட்டுக்கு எதிர்க்கவே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம் எடுக்கிறான், வீடு எடுத்துக்கிறான். வீடு எடுத்து அதில் தங்கி வேலைக்கு போயிட்டுருக்கான், நீட்டாக போயிட்டுருக்கான். இதில் என்ன பண்ணுறான்னா, மெல்ல மெல்ல அக்காவோட வீடு தான் எதிர்க்க இல்லையா, அங்கே போய் அவங்களுக்கு ஒரு பையன், குட்டி பையன், அவங்க கிட்ட வந்து இந்த பையனை அப்படியே மெல்ல 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 இவன் வந்து பழக ஆரம்பிக்கிறான். பிஸ்கட் வாங்கி கொடுத்து இது பண்ணி அதெல்லாம் வந்து பழக ஆரம்பிக்கிறான் அந்த குட்டி கூட. ஆனால் தம்பின்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு. இவனுக்கு தெரியும், அக்கான்னு தெரியும். இப்படி போயிட்டுருக்கு, நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று இப்போ கொடுக்கலாம், அதே மாதிரி அந்த பொண்ணு எதாவது செஞ்சால் கொடுக்கறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த அம்மையும் பழகிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு 2 நாள் லீவ் கிடைக்குது. சரி, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு இடத்துக்கு என்ஜாய் பண்ண போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு 6-7 வண்டியில் வந்து கிளம்பி போகிறாங்க. நைட்டு நமக்கு தான் தெரியும், ஹைவேஸில் வந்து லைட் இருக்காது நைட் டைமில். ஒரு 2 மணி வந்து அளவில் போகும்போது ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது எதிர்க்க வந்து ரோட்டில் ட்ரக்கு ஒன்று நின்று இருந்திருக்கு, இருட்டில் தெரியல. இவன் போன வேகத்தில் அந்த ட்ரக்கு மேலே அடித்து ஸ்பாட் அவுட் ஆயிடலாம். எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து வீட்டுக்கு அந்த தம்பி அந்த பையனோட பாடியை கொண்டு வந்துடுறாங்க இங்கே. இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து தம்பியோட இறப்புக்கு போக சொல்லி அவங்க வீட்டில் பர்மிஷன் கொடுத்து போயிட்டு முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு அன்றைக்கே ரிட்டர்ன் வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு, 12, ஒரு 16, 17, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து வரா, அந்த கிராமத்துக்கு வரா. வந்துட்டு அந்த தம்பியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் வந்து மூஞ்ச பார்த்தவனே சடனாக ஷாக் ஆயிடுறான். அவளுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன நடக்குது இங்கே, நம்ம சென்னையில் நம்ம கூட பழகினவன் தான் நம்ம தம்பியா நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கதறான். அப்போ தான் வந்து அப்பா அம்மாவுக்கே இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம பையன் வந்து இந்த மாதிரி அக்காவை பார்க்கறதுக்கு அங்கே போய் தங்கி வந்து அக்கா கூட பழகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த சொந்தக்காரங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவன் வந்து இப்படி பண்ணுவான், ஒரு அக்காவை வந்து நம்ம குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கான், முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இன்னும் சோகம் இன்னும் அதிகமாகிடுச்சு, எல்லாருக்குமே அதிகமாகிடுச்சு. ஆனால் அவன் நினச்ச மாதிரியே அவன் நடத்தி காட்டிட்டான். தன்னோட குடும்பத்தையும் அக்காவோட குடும்பத்தையும் வந்து சேர்த்து வைக்கணுங்கிற தன்னோட கனவை தன்னோட இறப்பின் மூலமாகவே வந்து சேர்த்து வச்சுட்டான். அது வந்து அவன் உண்மையாக உயிரோடு இருந்திருந்தா கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவன் இறந்து இதை வந்து நடத்தி வச்சுட்டான் அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போது இன்னும் வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்குது, மனசில் ஒரு காயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த குடும்பத்தில் எப்பயும் போலலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த அவனோட இழப்பை தாங்க முடியல, அவன் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் வந்து மறக்க முடியல. அந்த பொண்ணு வந்து இப்போ கூட சொல்லி அதுவா எனக்கு வந்து இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்தது நம்ம தம்பின்னு நான் வந்து தெரியாமல் போயிடுச்சு, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் எது எப்படி நான் மாறுறாங்கன்னு சொல்ல முடியாது. இவன் சப்போஸ் அவன் வந்து நான் உன்னோட தம்பின்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை, அவங்க வந்து பயந்துட்டு இது பண்ணியிருக்கலாம். அதனால் எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இதை வந்து யாராலையுமே வாழ்க்கையில் வந்து மறக்க முடியல, இன்க்ளூடிங் மீ என்னன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.